ஹலோ! அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீராம். இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டயலாக் இருக்குல்ல, ஒரு ஃபேமஸான டயலாக். டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷனால ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண முடியும். ஒரு ஃபங்ஷனையே பேராமீட்டரா பாஸ் பண்ண முடியும். அப்புறம் ஒரு ஃபங்ஷனை இன்னொரு ஃபங்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்கிறனாட்டி அதை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எப்படி ஒரு வேரியபிளுக்கு ஒரு ஃபங்க்ஷனை அசைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கான்ஸ்ட் இப்போ வந்து கிரீட். ஓகே, கிரீட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். கிரீட்டிங் ஈக்குவல் டு இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனையே அசைன் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் இதான் ஒரு ஃபங்க்ஷன், இதை அசைன் பண்ணுறோம். ஸோ அலோ. ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடை நம்ம கூப்பிட்டா என்ன ஆகும்? ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓ, ஸோ நம்ம டைரக்டாக இப்படி கூப்பிட்டா எனக்கு இது கோடே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகிருக்கும். எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகிருக்கறனால நம்ம ஜஸ்ட் அந்த வேரியபிள் கூப்பிட்டானா, அந்த ஃபங்க்ஷன் இன்வொகேஷன் இல்லாமல் ஜஸ்ட் அந்த வேரியபிளை கூப்பிட்டா என்ன ஆகும்னா, என்ன அந்த ஃபங்க்ஷன் இந்த கோட் இருக்குல்ல, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷன் இன்வொகேஷன் அந்த ப்ராக்கெட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னா அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எப்படி ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் கிரீட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ப்ராசஸ் கிரீட்டு கால் பேக். இது வந்து கால் பேக் வச்சுக்கலாம். கால் பேக்கு. ஸோ இது வந்து அதை டைப் அசைன் பண்ணுறது. அசைன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த கால் பேக் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இந்த மெத்தடை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். என்ன மெத்தட் பாஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது ப்ராசஸ் கிரீட் அப்படி இதை கால் பண்ணிவிட்டு, ஸோ நம்ம இந்த கிரீட் அப்படின்ற ஆல்ரெடி நம்ம இந்த வேரியபிள் இருக்கு, இதை வந்து நம்ம அப்படியே இங்கே கொடுத்தா என்ன ஆகும்? ஹலோ சேம் பிரிண்ட் ஆகும். இப்போ ஹலோ டெஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆகுதா? ஸோ இங்கே என்ன, இங்கே நம்மளால் இந்த சரி இந்த ஃபங்க்ஷனையே ஒரு பேராமீட்டரில் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனையே ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் வந்து இது வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்க. அவுட்டர் ஃபங்க்ஷன் இது வந்து உள்ளே இருக்கிறது இன்னர் ஃபங்க்ஷன். இன்னர் ஃபங்க்ஷனுக்கு உள்ள நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, இப்போ இந்த இன்னர் ஃபங்க்ஷனை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா, என்ன பிரிண்ட் ஆகுன்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை கூப்பிடணும். இந்த மெத்தடை கூப்பிட்டு இந்த இன்னர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இந்த வேரியபிள் வந்து இது பண்ணால் கால் பண்ணால் நம்மளுக்கு உள்ளே இருக்கிற கன்சோல் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஹலோ வேர்டு. இப்போ இந்த மாற்றி பார்ப்போம். ஹலோ வேர்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, இது தேர்ட் எக்ஸாம்பிள். ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரேலையோ இல்லை ஆப்ஜெக்ட்லேயோ நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா, லைவ் எக்ஸாம்பிள். ஃபங்க்ஷன் அரே அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன்
அரே. ஓகே. உள்ள என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஏதோ பிரிண்ட் பண்ணும், கன்சோல் டாட் print 1. ஓகே, இது ஒரு அரே. செகண்ட் அரே உள்ளே இருக்குது. ஓகே, 2 அரே வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் அரே ஆஃப் 0 போட்டு இந்த ஃபங்க்ஷன் இன்வொக் பண்ணால் என்ன ஆகும்னா print 1 அது பிரிண்ட் ஆகும். செகண்ட் வந்து ஃபங்க்ஷன் அரே ஆஃப் 1 போட்டு நம்ம இந்த மெத்தட் இன்வொக் பண்ணால் print 2 ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு இப்போ நம்மக்கிட்ட அவுட்டர் ஃபங்க்ஷன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ப்ராசஸ் க்ரீட் இருக்குது, க்ரீட் இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே கொடுத்து வைப்பலாம் அரேக்குள்ளே. என்ன எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்கலாமா. இப்போ வந்து க்ரீட்டு, ஓகே க்ரீட், ஓகே க்ரீட்டை மட்டும் இது பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் அரே ஆஃப் 2 ஹலோ டெஸ்ட்டு அப்படியே பிரிண்ட் ஆகுதா. ஸோ நம்மள அரே வந்து அரே ஆப்ஜெக்ட்லேயும் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிகேஷன் வை வி கால்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். வேணும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு இதோட சம்மரி மட்டும் பார்ப்போம். தேங்க்யூ.